அறநிலைத்துறையில் ஒரு பெண்மகளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் பாராட்டுங்க. நீங்கள் சினிமாக்காரன் போகிறீங்க. அவங்கள விட பெட்டரான அந்த சமயம் குறித்து ஒரு அவேர்னஸ் உள்ள நிறைய பேர் பல அதில் இந்த அம்மா சும்மா உறுப்பினர். இந்த அம்மா சும்மா உறுப்பினர். தலைவர் யாருங்க? அதிகாரிகள் தலைவர் யாரு? அவர் தலைவர் யாரு? கடந்த காலத்தில் இதை முடிச்சுக்கிறேன் போட்டிருக்காங்க. ஐயா சிங்கருக்கு போட மாட்டீங்களா? அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பாடநூல் கழக தலைவரா வந்து லயோலா மணியை சூப்பர். அன்பு தம்பிக்கு இவங்க போட்டிருக்காங்கன்னா சரியான ஆளை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படித்தான் சின்ன பையன் பெரிய பையன் இதுவே ஒரு தவறான புத்திங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். அதுதான் இவங்களுக்கு பூரா கண்ணு உறுத்துது. ஃபெலிக்ஸுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எதுக்காக பொறுப்பு கொடுத்திருக்காங்க? அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவருக்கு ஒரு பொறுப்பு. திமுக ஒருத்தரை பழி வாங்கினால் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அப்ப பேர் நல்லா வர்றான். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் சவுக்கு சங்கர் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா சவுக்கு சங்கர் கூட பொறுப்பு கொடுத்துருவாங்க போல. இல்ல கொடுக்கட்டுமே சார். கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, இடைநீக்கம் ரத்து அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவர் வந்து அறிக்கை கொடுத்திருந்தாரு, பார்த்தோம். எப்படி இருக்கு உணர்வு? கிட்டத்தட்ட 2 மாதம் என்னை அவர் நடவடிக்கை எடுத்ததுமே முதலில் பேட்டி கொடுத்தது ஐபிசி தமிழ் சங்கரிடம்தான். நான் இருக்கேன் உங்களுக்கு. அப்போ என்னுடைய வருத்தத்தெல்லாம் நான் ஒன்றும் தெரிவிக்கலை. ஆனால் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு எப்படின்னா என் தாய் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் நம்ம அண்ணன் தான், ஏதோ ஒரு நம்முடைய ஒரு சின்ன ஒரு முரணுக்காக நம்ம இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாரு, எப்படி சேர்த்துக்குவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. அழுதுட்டு அவங்களுக்கு வயசு எப்போ 75. டக்குன்னு ஹாஸ்பிட்டலே போயிட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சி தலைவர் அந்த காலத்தில் 2000. அப்போலாம் வீராணமலை எம்எல்ஏலாம் எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். என் திருமணத்துக்கே மூப்பனார் தான் வந்தாருன்னு வச்சுங்களேன். மாவட்ட செயலாளருங்க, மதுரை மாவட்ட செயலாளர் இருந்தார். எங்கள் அப்பா இந்த காங்கிரஸ் கட்சி தான் உங்களுக்கு தெரியுமே, ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற காசை பூரா அங்கே போய் செலவழிப்பாங்கன்னு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அரசியல் மேலே ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கும். நீ அப்பா மாதிரி செஞ்சிடக்கூடாதுப்பா, போயிடக்கூடாதுப்பா, நீ தலைவரோட விருப்பமாறு அவர்கிட்ட பேசு, ஆனால் கட்சிக்கு வராதா அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு சூழ்நிலையில் நம்ம கட்சிக்கு வந்துட்டோமா, வந்த பிறகு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்னவன், நீ போய் தொழிலை பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அது நல்லது அப்படின்றது மாதிரி. நம்மளே ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நீ படித்து வெளிநாட்டுக்கு போன பிறகு தான் அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன். ஏன்னா நான் படித்ததே எங்கள் அம்மா தாலியை அடமான வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அதெல்லாம் பெரிய எனக்கு அந்த சின்ன வயதிலே அந்த தாய் மேலே அந்த பாசம் இருந்தனால நான் போய் வெளிநாட்டில் போய் 25 ஆண்டுகள் இருந்தேன். 5 ஆண்டு ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள்லாம் நான் ஒரு டீ கூட சாப்பிட்டுக்க மாட்டேன்னு வச்சுக்கங்களேன். அவளுக்கு அப்படியே சம்பளத்தை வாங்க எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிடுவேன். அவங்க நீ அரசியலுக்கு வேண்டாம்பான்னு சொன்னாங்க. அதை மீறி நான் வந்தேன். தலைவர் மேலே, தாய் சிறுத்தை மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க இடைநீக்கம் செய்யவுமே எங்கள் அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க. ஆனால் தலைவர் என்னை இடைநீக்கத்தை ரத்து செய்ததுமே நேரடியாக எங்கள் அம்மாட்ட போய் பேசிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் இங்கே நேரம் அதுக்கடுத்து உங்கள்கிட்ட தான் உட்காருன்னு வச்சுக்கங்களேன். என்ன சொன்னார் தலைவர்? என்ன சொன்னார்? தலைவர் என்ன சொன்னார்னா ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் சங்கத்தமிழ மேலே எல்லாமே நியாயங்கள் இருக்கிறது, நீதி இருக்கிறது அப்படின்னு. ஆனால் ஒன்று சொன்னார், திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடாதப்பா, நீ சொல்கிற பேச்செலாம் கரெக்டு, நீ என்னென்ன கருத்து சொல்கிறியோ அந்த கருத்து பூரா 100க்கு 100 உண்மை. ஆனால் அந்த கருத்தை நீ பக்குவமாக சொல்லு, நல்ல ஒரு அணுகுமுறையோடு சொல்லு அப்படின்னாரு. சரி, நீ நாங்கள் மதுரைக்காரங்கண்ணே, அதனால் அப்படி இப்படி சொல்லுவோம்னே அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த அவன் இவன் சில நேரங்களில் சொல்கிற, அதெல்லாம் சொல்லவே சொல்லாத, அதெல்லாம் எப்படி இப்போ உன்னே சொன்னால் இப்போ எங்கள் தாய்க்கு எனக்கு வலிக்கும்ல, அதுமாதிரி அவங்க தாய்க்கு வலிக்காதா, அவங்க மனைவிக்கு வலிக்காதா, அதனால் யாரையும் அவன் இவன் என்ற அந்த வாசகத்தை பயன்படுத்தாதுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதே வாசகத்தை எங்கள் தாய் சிறுத்தையும் சொன்னாங்க. வேற ஒன்றுமே சொல்ல. அடிக்க வேணாம்னா யார் அடிக்க வேணாம், எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அட்டாக் பண்ணுறது நீங்கள் கடுமையாக திட்ட வேணாம்னு சொல்லி ஆமாம். அநீதி செய்பவர்கள், தவறு செய்பவர்கள், குற்றம் செய்பவர்கள், அவங்களை நம்ம பேசித்தானே ஆகணும். இப்போ நம்ம கட்சியே என்னங்க, கட்சி அடித்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டு என்பது என் கட்சியோட நோக்கம் அல்ல. அடித்தால் இயேசுநாதர் சொன்ன மறுகண்ணத்தை திருப்பி காட்டு எங்கள் நோக்கம் அல்ல. அடித்தால் திருப்பி அடி. அது என்னங்க ஒரு அநீதி நமக்கு தெரியுதுங்க. அநீதி என்பது வெளியில் மட்டுமல்ல, கட்சிக்குள்ள நடந்தாலும் கேட்போம். ஆனால் நீ பக்குவமாக கேட்போம். அவரே சொன்னார், பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போ, யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம் இருக்கிறாரு. அதை தவிர்த்து நான் செயல்படுவேன். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எப்பயும் போல நீங்கள் பயணிக்க போகிறீங்க? ஆமாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அவர் பொறுப்பு நல்ல ஒரு பொறுப்பு. இப்போ கூட இளைஞரணி செயலாளர் சொன்னீங்களா, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு இதை விட நல்ல ஒரு இந்த மாநாடு முடிந்த பிறகு ஒரு முக்கியமான பொறுப்பு நிச்சயமாக நான் கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக அவர் தருவார் என்று நான் நம்பிக்கையில் இருக்கிறேன். ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் எழுச்சி மாநாடு நடைபெற போது, வருடம் நடக்க போது. இந்த நிகழ்ச்சி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி? இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? நம்ம முதல்வர் கேட்குறீங்களா, விஜய் அவர்களை?
உறுதியாக வந்து அவரே கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அழைக்கிறோம் அழைக்கவில்லை என்பதை விட நிச்சயமாக, ஏன்னா இவரை வந்து நேற்று நீங்கள் பேசின சட்டமன்றத்தில் பேசின பேச்சை நீங்கள் பார்த்தீங்களா? தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம், அது எல்லாத்தையுமே மையமாக வைத்து பேசினார். சரிங்களா? நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பேசுவார் அப்படின்னு. சில பேர் அவர் சினிமாக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். திருட்டு திமுக வந்து தமிழ் பேர் தமிழ்நாடு, தமிழர்கள், திராவிடர்கள் சொல்லி ஆட்டையை போட்டாங்க. ஆனால் இவர் வந்து இவ்வளோ காலத்தில் சினிமாவில் நடித்தாலும் கூட இப்பொழுது வந்து அவர் வந்து தமிழருடைய பண்பாடுகள், கலாச்சாரம், இன்னமும் தமிழர்களுக்கான என்ன விடுதலை வேண்டும் என்று அவ்வளவு ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து நானே அழைக்கிறேங்க, முதல்வர் அவர்களே, வருகின்ற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள், அதை வந்து நாங்கள் எப்படி கொண்டாடுறோம்னா, அவர் தலைவருடைய பிறந்த நாள். இந்த முறை வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக கொண்டாடுகிறோம். அவருக்கான நிகழ்ச்சி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இல்லை எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி கூட நாங்கள் அழைப்பு விடுவோம். இது வரைக்கும் அது சிந்திக்கவே இல்லைங்க. ஏன்னா மாநாட்டுக்கு இப்போ ஒரு வாரத்தின் டைமே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நானும் ஒன்றும் சொல்லலை. என் முதல்வர் வருவாரான்னு கேட்குறீங்க. இதில் எந்த வகை நாங்கள் ஒரே இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு உண்மையான ஒரு அண்ணன் தம்பியுமே இருக்கிறோமுங்க. உடன்பிறப்பே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அங்கே உடன்பிறப்பே இருக்காது. காலி பண்ணுறது அங்கே வேலை நடக்கும். வாங்கன்னு சொல்லி 10 சீட்டு தரேன்னு சொல்லி 8 சீட்டை கொடுக்குறது. வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இன்னொரு கட்சிக்கு 10 சீட்டையும் எம்பி சீட்டையும் கொடுக்குறது, அவங்களுக்கு என்னென்னமோ கொடுக்குறது. அதனால் அவங்க வந்து எங்களை உடன்பிறப்பு என்ற பெயரையால் எங்களை கேவலப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். ஆனால் இவர் எங்கள் உடன்பிறப்பு என்று அழைக்கவில்லை. ஆனால் உண்மையான உடன்பிறப்பாக எங்கள் தலைவர் அண்ணனாகவும் அவர் தம்பியாகவும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் டிவிக்கும் இணைந்து பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக. அப்போ மாநாட்டுக்கு நான் இளைஞரணி செயலாளர் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னும் அஃபிஷியல் எங்கள் தலைவரை கேட்டு கூட நாங்கள் போய் அழைப்பு விடுப்போம். இதில் என்ன இருக்குது? நல்ல விஷயம் தானங்க. தாவேக ஆட்சி அமைந்த உடனே முதல் பொறுப்பு வந்து ராதன் பண்டிட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அது திரும்ப வந்து ரிவோக் செய்யப்பட்டு அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயக பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணாக்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி, ஜனநாயக படத்தினுடைய ப்ரொடியூசர். அடுத்து அப்படியே வந்தோம்னா, கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கோயிலுக்கான அறங்காவலர் நியமன குழுவில் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனி செயலாளராக இருக்கார். அவருக்கு ஆல்ரெடி பதவி கொடுத்தாச்சு. பீஸ் படத்தின் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா தமிழ்நாடு அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவர். அவர் வந்து பீஸ் படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காராம். எல்லாமே திரைத்துறை சார்ந்தவங்களுக்கே வந்து அரசு பதவி கொடுக்கப்படுது. இது ஒரு விமர்சன பொருளாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் இந்த பேர்லாம் சொன்னீங்களே, இந்த பேரில் இவங்க கொடுத்துருக்குறாங்களே, இவங்க வந்து ஏதாவது ஆட்சி அதிகாரத்தையோ இல்லை அரசியல் அதிகாரத்தையோ இல்லை கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளையோ எதையோ தீர்மானிக்கக்கூடிய பொறுப்புகளா? எங்கள் அறநிலைத்துறையில் ஒரு பெண்மகளுக்கு கொடுத்துருக்குறாருன்னா நீங்கள் பாராட்டுங்க. நீங்கள் சினிமாக்காரன் போகிறீங்க, நீங்கள் பேசிங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. நானே இப்போ தான் இடைநீக்க நீக்கி நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசியல் வருவதற்கு முன்னால் அவர் ஒரு சினிமாக்காரு, மறுக்கிறீங்களா? அறிஞர் அண்ணா ஒரு சினிமாக்காரு, பத்திரிகை வந்து வசனகர்த்தா, வசனம், துறைக்கதை, வசனம் அண்டு பாடல்கள் போடலையா? சரி, அதை விடுங்க. ஸ்டாலின் இருக்காரு, அவர் படத்திலே நடிக்கலையா? பிளாப் ஆகி போச்சு, படம் ஓடலை, அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன் அவங்க பையன் அன்பு மகன் யாருங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவர் நடிக்கலையா படத்தில்? நெஞ்சுக்கு நீதி படத்தில் நடிக்கலையா? நிறையா படத்தில் நடித்தார். ஒரு கல் ஒரு கண்ணாடின்ற படத்தில் நடித்தார். எங்கள் மாரி செல்வராஜ் படத்தில் கூட நடித்தார். ஆனால் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் ஆகிருந்தாலும் அவங்க தான் சூப்பர் ஸ்டார். அடுத்து வந்து இதில் போய் ஹாலிவுட்டில் கூட படம் எடுத்திருப்பாங்க. அதனால் பிரதர், சினிமாக்காரர்கள் அப்படின்றக்க புறம் தள்ளாத நாடு தான் அந்த தமிழ்நாடு. இதற்கு முன்னால் சினிமாவில் இருந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த் அண்ணன் அவர்கள். அதனால் வந்து அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இவங்க திரைப்படத்திலிருந்து வந்தாங்களா, இல்லை வந்து இன்ஜினியராக இருந்து வந்தாரா, இல்லை டாக்டராகி வந்தாரா, இல்லை ரிக்ஷா ஓட்டி வந்தாரா, இல்லை மக்கள்கிட்ட இருந்து வந்தாரான்னு பார்க்கக்கூடாது. அவங்களுடைய டிசிஷன் அரசியல் ரீதியாகவும் பொதுவெளியிலையும் வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை தவறாக ஏற்படுத்துச்சுன்னா அது வேற மாதிரி பின்புலம் நிச்சயமாக அது ஏற்பட. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எடுத்துமே ஒரு ஜோதிடரை பற்றி சொன்னீங்களே, அவர் பேர் என்ன? அவர் பேர் சக்திவேல், உண்மையான பேர். நீங்கள் ஏதோ வேற பேர் சொன்னீங்க, ரைட்டா? ராதன் பண்டிட். இப்போ அவர் நியமிச்சதுல என்ன தப்புங்க? நான் ஓப்பனாக வச்சுங்க, தலைவரே சொன்னார்ல, அவரோட அப்பா சோதிடம்ல நீ எவனுமே பார்க்கறது இல்லை. நீங்கள் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி மஞ்சள் துண்டை போட்டது என்ன தெரியுமா? குருவை வந்து செட்டப் பண்ணணுன்றது போட்டது. அவருடைய நண்பர்கள் பூரா எங்களுக்கு தெரியும், இவங்களுடைய வரலாறு பூரா எங்களுக்கு தெரியும். பிரதர், தமிழ்நாட்டில் நீ என்னமோ ஜோதிடம் என்பது ஏதோ சனாதானம் நினைக்கிறீங்க. ஜோதிடம் என்பது வானவியல் சாஸ்திரம். இது தமிழருடைய வரலாற்றில் இயற்கையோடு வாழ்ந்தவன் தான் தமிழன்.
இயற்கையோடு அதோட பண்பாடோடு கலந்தவன் தான் தமிழ். நம்ம விழாக்கெல்லாம் பாருங்கள், பொங்கல் எப்போ வைக்கிறான், தீபாவளி எப்போ வைக்கிறான், இன்னும் நம்மளோட திருவிழாக்களை பூரா பாருங்களேன். தீபாவளியை கூட விடுங்க, பொங்கல் எதுக்கு வைக்கிறான்? பொங்கலில் வந்து அன்னைக்கு வந்து சூரிய பகவானை நம்ம வணங்குறோம். எங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பு செஞ்சைன்றது சூரியன் தானே எல்லாத்துக்குமே இயக்க சக்தியாக இருக்கிறதால ஜோதிடர் அப்படின்ற எங்கள் தலைவர் அழகாக சொன்னார். ஜோதிடர் என்பதற்காக அவரை வந்து உங்களுக்கு விமர்சனம் பண்ணுவது தப்புனார். அந்த காலத்திலே சொன்னார் எங்கள் தலைவர். அந்த பிரச்சனை வரும்போதே சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கட்சியில் பொறுப்பாகவும் இருக்கிறார். அதனால் அதெல்லாம் தவறுங்க. அவர்களெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். அவர் நல்லவரா கெட்டவரா, மக்கள் பக்கம் இருப்பாரா இல்லையா? இன்னமும் கூட அவர் வந்து பேசும்போது, என்னோட நண்பர் தான் பேசும்போது சொன்னார், நான் வந்து இறை மறுப்பாளர்னார். நான் பயந்து போயிட்டு, என்னங்க நாங்களாம் சாமி கும்பிடும், நாங்களாம் முருகன்ட்ட போவோங்க அப்படின்னு. இல்லை நானே இறை மறுப்பாளர் தான், ஆனால் என்னைய வந்து இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். ஆனால் நிச்சயமாக அவர் மக்களுக்காக சிந்திக்கிறாரு, மக்களுக்காக யோசிக்கிறார். ஏங்க அவர் தாங்க உங்கள் சேனலில் உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட தான் பேட்டி கொடுத்து நினைக்கிறேன், 2026 உறுதியாக விஜய் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவார் சொன்னார சொல்லலையா? அது ஜோதிடமா இல்லை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸான்னு தெரியல. நானே அதிர்ச்சியானே ஐபிசி தமிழில் பார்த்தேன். என்னடா 2026 விஜய் வருவார்னு சொல்கிறாங்க, வந்துருவாரா? எப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? நானும் உண்மையில் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன். நான் மட்டும் இல்லை பிரதர், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க. ஆனால் இவர் சொன்னார சொல்லையா? அப்போ இவருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல அறிவு இருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் என்ன அரசியலில் வந்துக்கிட்டு எதுவும் இதை விட திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை மட்டும் போடுறாங்களே அப்படிங்கிறதா பிரச்சனை. இன்னைக்கு விஜய் என்ற ஒரு பெரிய ஆளுமை உருவானதற்கு இவர்கள் எல்லாம் காரணமாக கூட இருக்கலாம். ஒருத்தர் வந்து அவர் நண்பர் இருக்காரு, அவரை விட திறமைசாலி, அவரை விட அனுபவம் பெற்றவர்கள் பல்வேறு அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடிய இயங்குனவங்க பல வருடமா இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் போட்டிருக்கலாமே. இப்ப கல்பாத்தி அர்ச்சனாவை நம்ம எடுத்துப்போம், அவங்கள விட பெட்டரான அந்த சமயம் குறித்து ஒரு அவேர்னஸ் உள்ள நிறைய பேர் பல பெண்மணிகள் இந்த அம்மா சும்மா உறுப்பினர் போட்டுக்கலாம். இந்த அம்மா சும்மா வெங்கட்நாராயணோட தலைவர் யாருங்க? அதிகாரிகள் தலைவர் யாரு? தலைவர் யாரு? தலைவர் ஏதோ ஒரு பெரிய நல்ல ஒரு ஆதீனத்தை போட்டிருக்காங்க. அதனால வந்து இங்க பாருங்க, அவருக்கு தெரியுதுங்க. போட்டிருக்காங்க. ஏன் சிங்கருக்கு போட மாட்டீங்களா? அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு போட்டுருக்காங்க. நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே இவ்வளவு கூடுதல் பொறுப்பு ஏன்? அதுவும் முக்கியமான பொறுப்பு, அதுவும் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவகாரம். இப்படின்னா அறங்காவலர்கள் அப்படின்பது கோயிலில் இருக்கிற எல்லா அரசு சார்ந்த சில கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில்கள்லாம் முறை நடக்குதா நடக்கலைன்ற ஒரு கண்காணிக்கக்கூடியவர்கள். இதில் போய் இவங்க என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க? அதுக்கு தான் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படின்னா கடந்த காலங்கள் நல்லா கேட்டுக்கிறீங்க, என்றைக்குமே ஒரு டீம் ஒர்க்கு தாங்க ஒரு தலைவனை உருவாக்குற. தலைவன் என்பது தனிப்பட்ட விஜயத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த விஜய் உருவாவதற்கு பல பேர் பல வேலையை செய்திருப்பார்கள். அவருக்கு மோட்டிவேஷன் கூட கொடுத்துருக்கலாம். மனம் உடஞ்சும் இருக்கிறப்ப நீங்கள் வாங்க அரசியலுக்கு, சூப்பராக நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க கூட சொல்லியிருக்கலாம். அப்போ அவங்கெல்லாம் கொடுக்குறவனும் தப்பு இல்லையே. அவங்களுக்கு ஏதாவது தவறான முறையில் அவங்க வந்து ஒரு தவறான வழியில் செய்கிறார்கள், ஊழல் செய்கிறார்கள். தவறான நபரோ அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபரோ அப்படின்னு நம்ம அவங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கல. இதை விட பெட்டரான பர்சன் நிறைய பேர் இருப்பாங்களே, அனுபவம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க இருப்பாங்களே, அவங்கள போடாம ஏன் இவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க வந்து இப்போ சங்கரை பார்த்துட்டு சங்கருக்கு வெறும் இந்த கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறானா, அவனை மாதிரி முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியும். இந்த ஃபீல்டில் இது மட்டும் உங்களுக்கு தெரியும். இது தவிர உங்களுக்கு இன்னொரு பல முகங்கள் இருக்கும். அதே மனிதன் பல முகங்கள் இருக்குங்க. நீங்கள் ஒரு பெரிய பாடகராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய இசை வித்வானாக இருக்கலாம், அது எங்களுக்கு சொல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை நீ ஒரு பெரிய ஒரு எழுத்தாளராக இருக்கலாம். அது மாதிரி அந்த பெண்கள், இல்லை நீ சொன்ன மாதிரி அந்த சில முக்கியமான ஆட்கள்லாம் அவங்களுக்கு சில குவாலிட்டி இருந்திருக்கலாம், அது இந்த இறை சார்ந்த அந்த நம்பிக்கை இருந்திருக்கலாம். அப்போ அவங்களாம் அதில் போடுற சிறப்புன்னு அவங்க போட்டிருப்பாங்க. பாடநூல் கழக தலைவராக வந்து லயோலா மணியை போட்டு சூப்பர். எனது அன்பு தம்பிக்கு இவங்க போட்டிருக்காங்கன்னா சரியான ஆளை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் பத்திரிக்கைலாம் இருக்கிறீங்க, அந்த 2009-8 ஈழப் பிரச்சனை உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்த தம்பி அவங்க காலேஜ், என்ன காலேஜ், லோயலா காலேஜில் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு 3-4 பேர் உண்ணாவிரதம் இருக்கலையா, நான் போனேங்க ஸ்பாட்டுக்கு, நானும் எங்கள் தலையோட சென்றிருந்தேங்க, பார்த்தேங்க. தம்பி பரவாயில்ல, சிறப்பாக நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. எனக்கு நெருக்கமான தம்பி கூட அவர்களெல்லாம் கொடுப்பாருன்னு கனவுல கூட அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கெல்லாம் கொடுக்குறாருன்னா அங்கே தான் வந்து இதுதான் தலைகீழ் மாற்றம். சாதாரண ஆட்களையும் நாங்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவோம். எவ்வளோ பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பு கொடுக்கலாம். இப்படித்தான் சின்ன பையன் பெரிய பையன், இதுவே ஒரு தவறான புத்திங்க. சின்ன பையன் பெரிய பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி இதில் இருந்தார் ஒருத்தர், யாரும் தெரியுமா? சொல்லிட்டு வரலாறு சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி வளர்மை தெரிஞ்சு என்ன பெரிய ஐஏஎஸ் படித்தாரா, 8வது படித்த அம்மா, அந்த அம்மா. அதுக்கு முன்னாடி சொல்லட்டுமா, மீனவர் நண்பர், என்னோட நண்பர், என் பேர் மறந்து போச்சு, அவர் என்ன பள்ளிக்கூடத்துக்கே போகலை. இவங்கெல்லாம் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு பேச முடியும். ஏங்க திமுக இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்களா ஒருத்தர், என்ன பெரிய போராளியா? ஏங்க இந்த தம்பி படித்தவங்க, ஒரு அட்வொகேட்டுங்க, ஒரு எம்ஏ படிச்சிருக்காருங்க. அப்புறம் நான் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்?
படித்தவன், நல்லவன், நேர்மையானவன், போராளி, ஈழத்துக்காக போராடின போராளி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். அதுதான் அவங்களுக்கு பூரா கண்ணு உறுத்துது. வேற என்ன இருக்குது? இதெல்லாம் நீ வந்து இப்படி நீங்க கேள்வி கேட்காதீங்க. சரியான ஒரு ஆளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். விஜய் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எதுக்காக பொறுப்பு கொடுத்திருக்காங்க? அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவருக்கு ஒரு பொறுப்பு. எதுக்கு? வேற யாரும் பெட்டரான பர்சன் அந்த சிறுபான்மை மக்களை அனுசரித்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த எனது அன்பு நண்பர் மட்டுமல்ல, பல பேருக்கு உங்களுக்கே நண்பர் தான். நீங்க எங்க பேசியிருக்கிறீங்க? சும்மா கேள்வி கேட்காதீங்க. துறைன்னு வரும்போது நம்ம சரியான அவருக்கு தெரியாதா? படித்தவருங்க. இன்னும் சொல்ல போனா யூடியூப் உலகத்துல முதலில் யூடியூப்பை உருவாக்கி யூடியூப் மூலமாக கருத்துக்களை பேசியவர் இவர் தான். போன ஆட்சி காலத்துல பல நெருக்கடிகள் எங்களுக்கு தானே தெரியும். ஏங்க அவர் ஆஃபீஸை போய் ரைடு விட்டது என்ன, அவங்க வீட்டை போய் ரைடு விட்டது என்ன, எவ்வளவு சிக்கல், எவ்வளோ அந்த அவர் சப்போர்ட்டு கூட போல. இந்த சங்கத்தமிழன் போனேன், கேளுங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை பார்த்து கொடுங்கன்னு. இதில் திருச்சியில் போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. கூட்டல் இருந்தாலும் அவருக்காக குரல் கொடுத்தோம். உள்ளே எதுவும் பிரச்சனை பண்ணி போடுவாங்க அப்படின்னுக்கா உள்ளேயே எனது முக்கியமான ஒரு நண்பர் மூலமாக பேசி அவர் உள்ளே எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு எங்கள் தலைவர் அவருக்காக பேசினார். அப்புறம் ஏன் பேசினா? அவர் ஒரு நடுநிலைவாதி, நேர்மையா இருப்பாரு. பல பேர் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, என்னைக்கு ஒருத்தர் திமுக ஒருத்தரை பழி வாங்குறேன்னா அப்பயே தெரிஞ்சுக்கிறீங்க. திமுக ஒருத்தரை பழி வாங்கினால் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அப்ப இவர் நல்லவரா, இவருக்கு நல்லவரா கெட்டவரான்றது உங்களுக்கு எதுவுமே வேணாம். திமுக எதுக்குறாங்கடா, கரெக்டா நல்லவரா. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் சவுக்கு சங்கர் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா சவுக்கு சங்கர் கூட பொறுப்பு கொடுத்துருவாங்க போல. இல்ல கொடுக்கட்டுமே, அவருக்கும் கொடுக்கட்டுமே. ஏன்னா அவருக்கு ஒன்றும் பேச தெரியாதா? நம்மளை விட சிறப்பாக பேசுவார். நீங்கள் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, எப்படி கேள்விகள் கேட்கிறாரு. போன ஆட்சியாளரில் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, கொஞ்சம் நெஞ்சமாங்க. நம்மளே பார்த்து நொந்து போலையாங்க. என்னங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, வந்து ஓப்பனாக சில விஷயங்களை பேசுகிறாரு. அதுக்காக அவரை வந்து அவ்வளவு நெருக்கடிகள்லாம் ஒரு மனிதனை கொடுக்கலாம். வீட்டுக்குள்ளே போய் சொன்னது என்ன அதெல்லாம் இப்போ யோசித்து கூட பார்க்கவே முடியலை. உள்ளே போய் அவ்வளோ உள்ள நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க, உள்ளே போய் அடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் தான் அப்போயே கேள்விப்பட்டேன் நியூஸ்லாம். ஆனால் எங்கள் இவரை தொட முடியல. ஃபிலிக்ஸு அப்படி திட்டம் போட்டிருக்கேன். நாங்கள் ரெடி பண்ணிட்டேன். சிறைச்சாலைக்குள்ளேயே நாங்கள் எங்கள் நண்பர்கள்ட்ட பேசி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி அவரெல்லாம் வந்திருக்கிறாருன்னு பெருமையாக நினைங்க. உண்மையிலே வந்து அவர் சரியான மேன், ரைட் ஜாப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரைட் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உண்மையிலே அவர் நல்லா கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பாராட்டுறோம். நான் மட்டும் இல்லை பிரதர், எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. நான் ஒன்றா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணட்டுமா? என் நண்பன்ற முறையில் சொல்ல, அந்த சிறுபான்மை நலத்துறை இன்னும் வித்தின் 1 இயரில் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். தனுஷ் அவர்கள் அரசியல் என்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அண்மையில் வந்தது. நமது அன்பு தலைவர் தனுஷ் அவர்களின் கோவை மாவட்ட தலைமைக்குட்பட்ட நற்பணி இயக்கங்கள் செயல்படும் தொகுதிகள் அப்படின்னு போட்டு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி சட்டமன்ற ரீதியாக இங்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கிய அந்த இயக்க உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது அஃபிஷியலாகவே ஒரு லெட்டர் பேடில் வந்திருக்கு. அடுத்து வந்து தனுஷ் தான் வரப்போகிறாரு, விஜய் எப்படியாவது வீழ்த்த போகிறாரு அப்படின்லாம் இப்போயே பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பிரதர், விஜய் முதல்ல கட்சிக்கு வரும் பொழுது, அரசியலுக்கு வரும் பொழுது எங்கள் தலைவர் தான் வெல்கம் பண்ணார். 1000 பூக்கள் மலரட்டும்னு மாவோ சொன்ன மாதிரி பல தலைவர்கள் உருவாக வேண்டும். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு பெரிய பஞ்சமாக இருக்கிறது, வரட்டும் அப்படின்னு தலைவர் வெல்கம் பண்ணார். ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும்பொழுது கூட இவர் வந்து மராட்டிடா அப்படி இப்படின்னு கேவலமாக பேசும்பொழுது அவருக்காக வரவேற்பு கொடுத்த ஒரு மண்ணின் மைந்தர், ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தான். அந்த வகையில் நாங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். அது தனுஷாக இருக்கட்டும், இல்லை அஜித்தாக இருக்கட்டும், இல்லை நயன்தாராவாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அரசியலுக்கு வாங்க, வெல்கம். வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க, சிறப்பு செய்யுங்க. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் மத ரீதியாகவோ இல்லை சாதி ரீதியாகவோ பிரிவினைவாதத்தை உருவாக்காதீர்கள். அதே நாங்கள் சொல்கிறது. அவர் கூட வரும்பொழுது ஓம் நமச்சிவாயான்றாரு. ஓம் நமச்சிவாயா அப்படின்றத நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்களாம் இப்போ முருக பக்தர்கள், சரிங்களா? ஆனால் நான் முருகனை கும்பிட்டு தான் வந்து பேசி பேட்டி எடுக்க முடியும். முருகா பார்த்து முத பேட்டி கொடுக்குறோம், இடைநிலை ரத்துக்கு பிறகு எது சிக்கலாகிராம அப்புறம் முருகனை கும்பிட்டு தான் பேசுகிறேன். அது உங்களுக்கு கேட்டுச்சா, காது கேட்டுச்சா? உள்ளே கும்பிட்டோம்ல, அது மாதிரி வீட்டில் கும்பிடுங்க. வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு உங்களை எல்லாரும் தான் ரசிப்பாங்க. அங்கே வந்துக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எதோ சொன்னாப்புல, இதை நான் பார்த்தேன். அதனால் அப்போ அதெல்லாம் சந்தேகமாக இருக்குது. ஓம் நமச்சிவாயனா பின்னாடி யார் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்போவே ஆளை வந்து எடுத்துக்கிற கடவுளை பூரா அவங்க வந்து ஆட்டையை போடுறாங்க. அந்த வீட்டு ராமரை ஆட்டையை போட்டாங்க. அது மாதிரி செய்யாமல் அந்த தம்பி நேர்மையாக, உண்மையிலே அவரை ஒரு வகையில் நான் பாராட்டுறேன். நம்ம தம்பி தான். அதேமாதிரி இந்த இவர் படத்தை நடித்தார் பார்த்தீங்களா, சரியான படம்ங்க. அவங்க அந்த படத்தில் பஞ்சமி நிலத்தை பற்றி எழுதுனாங்கம்மா. அவர் பேர்னா இவர் படம் வெற்றிமாறன் படம். கர்ணனில் இன்னொரு படம் அசுரன்லாம் நடிக்கிற ஒரு கட்சி வேணும். கர்ணனில் ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா, நான் உண்மையிலே மாரி செல்வத்தை தனிப்பட்ட முறை பாராட்டினேன். பிரதர் பயங்கரமாக எழுதியிருக்கிறேன், ஆனால் எப்படி வந்து அவர் நடித்தார், இல்லை அவர் ஆத்மார்த்தமாக உள்ள உணர்ந்து தான் நடித்தாருன்னு என்கிட்ட சொன்னாப்புல. முன்னாடி இருந்தே
ஏதோ பிளான் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அந்த பட தேர்வு, அதே மாதிரி சமூக அக்கறை எல்லாமே அப்போ இல்லை சிறப்பு, வெல்கம் பண்ணுவோம். இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். ஆனால் மக்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால், சாதி புத்தியோடு இருந்தால், மத புத்தியோடு இருந்தால், சங்கியாக இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம். சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates.